ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி ரைஸ் தால் உப்மா. இது நார்மல் உப்மா மாதிரி கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப டேஸ்டி. உப்மாவே சுத்தமாக பிடிக்காதவங்க கூட இந்த உப்மா ரெசிபிக்கு பெரிய ஃபேன் ஆகிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் ஆல்மோஸ்ட் நம்ம கோவில் பிரசாதத்தில் தர ஸ்பைசி உப்மா மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரெசிபி தி மோஸ்ட் யூனிக், எங்கள் ஃபேமிலியோட பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட். இந்த ரெசிபி நீங்கள் வேற எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. இந்த டிஷ் செய்கிறதுக்கு நம்ம அரிசியும் பருப்பையும் ரவை மாதிரி உடச்சி எடுக்க போகிறோம். அதனால் இதுக்கு odachanoi உப்மா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ இதுக்கு அரைக்க வேண்டிய தேவையான பொருளை பார்க்கலாம். 1 கப் ரா ரைஸ் பச்சரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ரவை மாதிரி உடைச்சிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் மாவு மிஷினில் கொடுத்து ரவை மாதிரி உடைக்க சொல்லுங்கள். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பதம். நல்லா ரவை மாதிரியே இருக்கணும். இந்த குவான்டிட்டி எல்லாம் சேர்த்து அரைச்ச குவான்டிட்டி நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் கிளாஸ் எடுத்திங்கன்னா அது 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இது நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ இந்த கீழே இருக்கிற மாவு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அது நீங்கள் தோசை மாவில் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவையை வச்சு தான் நம்ம உப்புமா செய்ய போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இப்போ இதில் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோம். இதுக்கு காரத்துக்கு மிளகா மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. 1 கிளாஸ் மாவுக்கு 3லேருந்து 4 மிளகாய் எடுக்கலாம். நான் 3 கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுது. நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 கிளாஸ் மாவுக்கு நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கலாம். நான் 3 கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன். ஸோ 6 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ இது வரைக்கும் 2 ஆயிருக்கு. இது 3rd, 4, 5 and 6. ஸோ 6 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பெசரி விட்டுருங்க. இது யூஸ்வலாக நம்ம ரவை உப்புமாவுக்கே பண்ணுறது தான். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ தண்ணி நல்லா கொதி வர டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாம். இது ஆல்மோஸ்ட் ரவை உப்புமா மாதிரியே தான். நல்லா சேர்க்கும் போது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு லம்ஸ் இல்லாமல் இருக்கும். இனிஷியலாக ரொம்ப வாட்டரியாக இருக்கும், போக போக நல்லா திக்காகும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான ஒன்று இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். விசில் வைக்க தேவையில்லை. இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நம்ம மிளகா நிறைய சேர்த்துருக்கறதுனால நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ அதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கரெக்டாக வெந்திருக்கு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு இப்படி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் எக்ஸாக்டாக வரும். ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் உங்கள் உப்மா சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. நம்மளோட சூப்பர் ஸ்பைசி ரைஸ் தால் உப்மா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது ரொம்ப யூனிக் ரெசிபி. நீங்கள் இதை வேறு எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா நம்ம மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.